செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாடு அரசு, அதாவது தாவேகா அரசாங்கம், திரு விஜய் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதை நான் வரவேற்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்கப்பெண் அதிரடி பாதுகாப்பு படை. எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களை காப்பாற்றணும். பெண்களுக்கு எதிராக பல அநியாயங்கள் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிராக பல குற்ற சம்பவங்கள் நடக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே தட்டி கேட்கணும், இந்த பெண்களை பாதுகாக்கணும், குழந்தைகளை பாதுகாக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக, ஒரு நல்ல எண்ணத்துக்காக உண்மைக்குமே தாவேகா அரசாங்கம் இந்த சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம வாழ்த்துக்கள், ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஆனால் எனக்கு சில கேள்விகள் இருக்குது. நியாயமாக தயவு செஞ்சு கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? என்ன மேட்டர்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிங்கப்பெண் அதிரடி பாதுகாப்பு படையில் சேரணும்னா என்ன எலிஜிபிள், என்ன கேட்டகரி, அவங்களுக்கு என்ன தகுதி அவங்களுக்கு தேவை, எதன் அடிப்படையில் நீங்கள் அந்த காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் ஹையர் பண்ணீங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். ரெண்டாவது, இவங்களுக்கு எவ்வளோ மாத சம்பளம் கொடுக்க போகிறீங்க, இங்கே இந்த நபர்களை நீங்கள் இப்படி திட்டத்தை கொண்டு வரணும்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு ஃபண்டு ஒதுக்கணும். அந்த நபர்களுக்கு தேவையான அந்த இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட், அவங்களுடைய சீருடையிலிருந்து அவங்களுக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் கொடுத்துருக்க கேமராவாக இருக்கட்டும், இல்லை ட்ரோன் அப்படின்ற ஒரு விஷயம், அது அவங்களுக்கு நீங்கள் தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்க அந்த வாகனம், இதுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணீங்க அப்படின்ற ஒரு டேட்டாவை தாவேகா அரசு வெளியிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தாவேகா அரசாங்கம் ஒரு மக்களுக்கான கவர்மெண்ட் தானே. ஓப்பனாக நிர்வாகம் செய்யக்கூடிய, எந்த ஒரு ஊழலும் இல்லாத, ஒரு சிறப்பு வாய்ந்த, ஒரு மாற்றத்துக்கான ஒரு 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 வித்தியாசமான ஒரு கட்சி தானே, ஒரு தூய சக்தி தானே. அப்போ நீங்களும் தூய்மையாக இந்தந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த மாதிரியான சில தகுதிகள்லாம் வேணும். இப்படிலாம் நீங்கள் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா இருக்காங்க, போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றா. ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பெண் அதிரடி பாதுகாப்பு படையில் சேரணும்னு ஆசைப்பட்றான்னா என்ன தகுதி, எப்படி நீங்கள் வேலைக்கு எடுத்தீங்க? தாவேகா ஆட்சிக்கு வந்து இந்த 20 நாளில் எப்படி வந்து இத்தனை காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் ஹையர் பண்ணீங்க, இதுக்கு என்னென்ன டெஸ்ட்டு வச்சிங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. என்ன எக்ஸாம் வச்சிங்க, எப்படி அவங்களை நீங்கள் தயார்படுத்துனீங்க, எப்படி அவங்களுக்கு இவ்வளோ ஃபண்டு, ஏன்னா கஜானா காலி ஆகிடுச்சு, திடீர்னு இவ்வளோ ஃபண்டு நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கீங்கன்னா ஒரு பெரிய கேள்வி வருது இல்லை. இதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னும் சில கேள்விகள்லாம் இருக்குது. என்னென்னா, பெண்களுடைய பாதுகாப்புக்காக கொண்டு வந்திருக்கீங்க, அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் உங்கள் கட்சிக்காரனே ஒரு பெண்ணை அபியூஸ் பண்ணுறானா, அவன் தண்டிக்கப்படுவானா? நியாயமான முறையில் தண்டிக்கப்படுவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவேகா ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் இருந்து தாவேகா நிர்வாகிகள் குழந்தைகளை சீண்டிருக்கானுங்க, போக்சோ வழக்கில் உள்ளே போயிருக்கிறானுங்க, கட்சி பெண்ணையே வந்து மயக்க மருந்து கொடுத்து அபியூஸ் பண்ணியிருக்கிறானுங்க. அதுக்கு ஒரு எம்எல்ஏ வேற உடந்துன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பெண் இப்போ வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏ மீது இந்த சிங்கப்பெண் அதிரடி பாதுகாப்பு படை வந்து நடவடிக்கை எடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் அதே நேரம் சிஎம்மாவே இருந்தாலும் அவர் மீது ஏதோ ஒரு பொண்ணு வந்து, இப்போ உதாரணத்துக்கு சிஎம் உடைய மனைவியே வந்து சிஎம் அவர்கள் விஜய் மீது ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடி பாதுகாப்பு படை அவர் மீது நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன ரீசன்னா, ஏன்னா விஜய் தான் தூய சக்தியாச்சே, தூய்மையான ஆட்சி, ஓப்பன் கவர்னன்ஸை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு, வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு, சாமானிய மக்கள்லேருந்து வந்திருக்கிறாரு, மக்களுக்காக வந்திருக்காரு. எங்கள் வீட்டு விஜயா, எங்கள் வீட்டு அண்ணனா, எங்கள் வீட்டு தம்பியா, எங்கள் வீட்டு மாமாவா, எங்கள் வீட்டு மச்சானா, எங்கள் வீட்டு பெரியப்பாவா, எங்கள் வீட்டு சித்தப்பாவா, எங்கள் வீட்டு தாத்தாவா, இந்த மாதிரி பல கேட்டகரியில் வந்து விஜய் வந்து உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அதனால கேட்குறேன். இதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, இப்போ அடுத்த விஷயத்துக்குள்ளே போவோம். அடுத்த விஷயம் என்ன பார்த்தோம்னா, பவர் கட். சரியா? பவர் கட் அப்படின்ற ஒரு சம்பவம் வந்து தொடர்ச்சியாக தாவேகா ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் தொடர்ந்து பவர் கட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் நானும். நைட்லாம் தூங்க முடியல, சத்தியமாக தூங்க முடியல. எதுக்கு கரண்டை கட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. ஃபோன் பண்ணால் கூட ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இந்த சூழலில் அமைச்சர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. திமுக ஆட்சியில் அவங்களுக்கு சாதகமாக வேலை பார்த்த நபர்கள் இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக வேலை பார்க்குறாங்க. அதாவது அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் இங்கே இருக்கக்கூடிய இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு மட்டும் வச்சா போதுமா? நடவடிக்கை எதுவும் எடுக்க வேணாமா? ஏன்னா தாவேகா அரசாங்கம் தூய சக்தி இல்லையா, தூய்மையான சக்தி. இது மீது ஒரு அவதூறு பரப்பக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு அரசு ஊழியர் நடந்துக்கிறாருன்னா அவர் மீது நீங்கள் வழக்கு பதிவு பண்ணி அவரை நீங்கள் உள்ளதானே தூக்கி போடணும்.
இது மாதிரி நீங்கள் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்போ எத்தனை பேர் மீது இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஏன்னா இந்த அரசு அப்படின்ற இந்த இயந்திரத்தில் அரசுக்காக வேலை பார்க்காம ஒரு கட்சிக்கு இல்லை ஒரு தனிநபருக்கு வேலை பார்க்கக்கூடிய இது மாதிரியான நபர்கள் குற்றவாளிகள் தான். அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும், இத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த டீட்டெயிலையும் இவங்க கொடுத்த மாதிரி தெரியல. அடுத்து இன்னொரு கேள்வி என்னென்னா, மின்சாரத்துறை அமைச்சர் நம்ம அண்ணன் சீட்டு நிர்மல்குமார் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பீஸ் கேரியர்லாம் பிடிக்கிட்டு போயிடுறாங்க, அதனால தான் தொடர்ச்சியாக பவர் கட் நடக்குது, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாரு. நம்மளும் அதை எடுத்து பார்க்குறோம். பார்க்கும்போது அது வந்து ஆவடியில் நடந்த சம்பவம்ன்றாரு. ஆனால் ஆவடியில் பீஸை பிடுங்கிறதுக்கு அம்பத்தூர், பொன்னேரி, ஒரக்கடம், கள்ளிக்குப்பம், மடிப்பாக்கம், வில்லிவாக்கம் போன்ற பகுதிகளில் மின்சாரம் எப்படி பாதிக்கப்படுது, எப்படி பவர் கட் ஆகுது எனக்கு தெரியலை. இதுக்கான விளக்கத்தையும் தயவு செஞ்சு நம்ம மின்வாரியத்துறை அமைச்சர் சீட்டு நிர்மல்குமார் நம்ம அண்ணன் தான், அவர் தயவு செஞ்சு விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மின்வாரியத்துடைய தலைவர் ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்குங்க அப்படின்றாரு. அது என்ன பிரச்சனைங்க அப்படின்னு அவர் சொல்லலை. ஆனால் அமைச்சர் சொல்கிறாரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை திமுக அரசாங்கத்தால் அதாவது போன திமுக அரசாங்கத்தால் நடக்குதுன்றாரு. நான் என்ன சொல்கிறேன், இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே வந்து திமுக அரசாங்கம் மின்வாரியத்துறையில் ஊழல் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஊழல் பண்ணியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி வெளிப்படையாக அவங்க மீது தண்டனை கொடுக்கணும், அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். மாற்று கருத்தே கிடையாது. எவன் தப்பு செஞ்சாலும் தூக்கி உள்ளே போடு. ஆனால் ஊழல் பண்ண அவங்க ஆட்சியில் இந்த பவர் கட் அப்படின்ற பிரச்சனை பெருசாக கிடையாது. இருந்துச்சு, ஆனால் பெருசாக இப்போ நடக்கிற அளவுக்கு கிடையாது. மக்கள் ரோட்டில் இறங்கி போராடுற அளவுக்கு கிடையாது. மக்களே சொல்கிறாங்க திமுக ஆட்சியில் பவர் கட் நடந்ததுன்னா முன்னாடியே அறிவிச்சிருவாங்க, எப்பயாவது தான் போகும். இப்போல்லாம் தினம் போகுதுங்க. தொடர்ந்து 16 மணி நேரம் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் 16 மணி நேரம் கரண்ட்டை கட் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னா அந்த மக்கள் போராட்டம். தொடர்ந்து 3 நாளாக இதே மாதிரி பவர் கட் பண்ணுறாங்க. அதுவும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பவர் கட் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் போய் மின்சாரத்துறை ஊழியரை போய் நாங்கள் அணுகுனோம்னா அவர் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்கன்னு சொல்லி கையை பறிச்சுட்டு கிளம்பிடுறாரு, இல்லாட்டி ஃபோன் எடுக்க மாட்டாரு. இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மக்களே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ப்ராப்பரான ஒரு விளக்கம். ஆவடியில் பீஸ் கேரியரை திருட்டு போகிறதுக்கும் அம்பத்தூர்லேயும் வில்லிவாக்கத்துலேயும் மடிப்பாக்கத்துலேயும் கரண்ட் போகிறதுக்கு என்ன காரணம்? தாவேக்கு அரசாங்கத்துக்கு நிர்வாகம் தெரியலை அப்படிங்கிறது தான் காரணம். ஊழல் சக்திகளை தயவு செஞ்சு வழக்கு பதிவு பண்ணி உள்ளே போடுங்க. ஓப்பனாக தானே நீங்கள் வந்து நிர்வாகம் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யார் யார் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கா அப்படின்ற பட்டியலை தயவு செஞ்சு வெளியே விடுங்க. குறிப்பாக மின்துறை சம்மந்தப்பட்டு பல முக்கிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வந்து சிக்க போகிறாங்கன்ற ஒரு தகவலை சில மெயின் ஸ்ட்ரீம் ஆங்கில ஊடகம் வந்து பதிவு பண்ணாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே ஒரு ஊடகம் பதிவு பண்ணுறாங்கன்னா அப்போ அங்கே ஏதோ குறைஞ்சது ஒரு 50% இல்லை ஒரு 20% இல்லை ஒரு 10% உண்மை இருக்க போகுது. அந்த உண்மைக்கேற்ற மாதிரி நடவடிக்கையை தயவு செஞ்சு எடுங்கன்றேன். இப்போ நிர்வாகத்துக்கு தேவையான பணப்பற்றாக்குறை இருக்குது, ஏன்னா கஜானா காலியாக இருக்குது. ஓகே, அதுக்கு நீங்கள் சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் தேவை. ஆனால் இங்கே ஊழல் சக்திகள் என்று அழைக்கப்படக்கூடிய, ஆல்ரெடி இவங்களாம் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படக்கூடிய நபர்கள் மீது நீங்கள் ஏன் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கீங்க? அதை எடுக்கலாமே. அப்போ இங்கே கேள்வி என்னென்னா, யாரை காப்பாற்றுறதுக்கு, யாருக்காக இந்த தாவேக அரசாங்கம் வேலை பார்க்குது? இது ஒன்று தான் கேள்வி. சிங்கப்பெண் அதிரடி பாதுகாப்பு படை இன்றைக்கி வந்திருக்கு, வாழ்த்துறோம். ஆனால் அதுக்கு எவ்வளோ ஃபண்டு ஒதுக்குனீங்க, எத்தனை பேரை புதுசாக அந்த அதிரடி படையில் இணைச்சிங்க, அதுக்கு என்ன கல்வி தகுதி வேணும், அதுக்கு என்ன ஃபிசிக்கல் தகுதி வேணும், எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்ற எந்த அறிக்கையும் நீங்கள் இன்னும் கொடுக்கல. அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குனீங்க, எவ்வளோ என்னென்ன பொருள் வாங்கினீங்க, அந்த பொருளுடைய விலை என்ன, எதுவுமே நீங்கள் ஓப்பனாக இன்னும் கொடுக்கல. ஆனால் ஓப்பனாக கவர்னன்ஸ் பண்ணுவோன்னு நீங்கள் விஜய் வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. அண்ட் அதே நேரம் இந்த மின்துறையில் நடக்கக்கூடிய ஊழல் பற்றி, தொடர்ந்து பவர் கட் ஆகக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி விஜய் அவர்கள் இன்னும் வாய் திறந்து எந்த இடத்துலையும் பேசின மாதிரி தெரியல. மக்கள் தினந்தோறும் போராடிட்டு இருக்கிறாங்க. இன்கேஸ் நீலாங்கரையில் கூட மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சியில் ஒரு 4-5 தடவை போராட்டம் பண்ணிட்டாங்க, கரண்ட் போகுதுன்ட்டு. அப்போ இங்கே கேள்வி என்னென்னா, இங்கே யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுன்ற ஒரு அடக்குமுறையை நீங்கள் கையில் எடுக்கிறீங்களே, அது தப்புன்ற. இப்போ நான் இந்த வீடியோ முழுவதுமாக ரொம்ப நாகரிகமாக ரொம்ப டீசெண்டாக பேசியிருக்கிறேன், சரியா? இப்போ நாகரிகமாக பேசினேன், இந்த டீசெண்டாக பேசின கேள்விக்கு கூட நீங்கள் பதில் கொடுக்க உங்களால் முடியலைன்னா, நீங்கள்
கையாளாகாத ஒரு நிர்வாகத்தை தான் நீங்கள் செய்கிறீங்கன்னு தயவு செய்து ஒத்துக்குவாங்க. அதே மாதிரி ஓட்டு போட்ட எல்லாரும், தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட எல்லாரையும் நான் தற்குறி சொல்ல மாட்டேன். தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டதுனாலே வந்து முட்டுக்கு கொடுக்கக்கூடிய நபர்களாக நான் தற்குறின்னு தான் சொல்லுவேன். அதனால மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கோங்க, தாவேக்கா அரசாங்கத்துக்கு நிர்வாகத்திறன் துளி அளவு கூட கிடையாது. அவங்க ஓப்பனாலாம் இங்கே எந்த வேலையும் பார்க்கல. எல்லாம் திரைமறைவில் சில விஷயத்தை மறைச்சிக்கிட்டு தான் பண்ணுறாங்க. கூடிய விரைவில் எல்லாமே அம்பலப்படும். ஓகேவா? என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தால் கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யார் யாரோ வந்து எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால் என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேருவோம்.